சோதனை செஞ்சு பாருங்க. அதுக்கு பதுவா வீட்டில் தயாரிக்கப்பட்ட பாருங்க பரோட்டா போட்டு சால்னா போட்டா கும்பல் கும்பலா வருதுன்னு, அப்புறம் இவரும் போட ஆரம்பிச்சுடுறாரு. நாம் கண்டுபிடித்து அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பொருள சாப்பிட்ட மாரி ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே சமயம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். பழைய சாதம் அடிக்கடி சாப்பிடுங்கள். யா வாயா உனக்கு ஒரு வேலை இல்ல. ஊத்தப்பம் எங்க இருக்குது? பீஸா எங்க இருக்கு? ஏங்க நம்ப ஊரு அவல் இருக்கும்போது எதுக்குங்க எவளோ? முடிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் சாப்பாட சாப்பிடாம, அதற்கு மாற்று உணவு வீட்டு சாப்பாடு. மாற்று உணவு அப்டின்னா, இது ஏற்கனவே இருந்த நல்ல உணவு தான், இப்ப மாற்று உணவாயிருச்சு. ஒரு பொருள தண்ணீல போட்டு சூடு பண்ணி, வடிகட்டிட்டு குடிச்சோம்னா, அதுக்கு பேரு டீங்க. தேநீர். எண்ணெய்னாவே நல்லெண்ணெய் தான், செக்கெண்ணெய் தான். ஆனா, சுத்தமான ஒரிஜினல். வாழ்க வையகம். ஓட்ஸ். இதுக்கு மாற்று உணவு அவல். ஏங்க நம்ப ஊரு அவல் இருக்கும்போது எதுக்குங்க எவளோ? ஓட்ஸ். ஓட்ஸ்ன்னா முதல்ல என்ன? ஆஸ்திரேலியாவுல விளையிற அரிசிய அமிக் குடுக்குறாங்க. ஓட்ஸ். தமிழ்நாட்ல விளையிற அரிசி அமுக்கணும்னா அவல். நம்ப ஊர் அவல் இருக்கும்போது, அந்த ஊர் அவல் நமக்கு எதுக்கு? ஓட்ஸ்க்கு ஏங்க காஸ்ட்லியா ஓட்ஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு, குறைஞ்ச விலையில அவல் கிடைக்குது இல்லையா? சாப்பிடலாமா இல்லையா? ஓட்ஸுக்கு மாற்று உணவு அவல். கடைப்பலகாரம். கடையில எப்படி செஞ்சிருப்பாங்களோ, ஏது செஞ்சிருப்பாங்களோ, வியாபார நோக்கத்துல தரம் குறைவா தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடை பலகாரங்களுக்கு மாற்று உணவு வீட்டு பலகாரம். நீங்க வடை, மிக்ஸரு, பிஸ்கட்டு, பப்ஸு, டீ கேக்கு இந்த மாரி எல்லா பொருளையுமே வீட்டில் தயாரிக்கலாம். கடை பலகாரத்திற்கு மாற்று உணவு வீட்டு பலகாரம். சரியான பொருளில் சரியாக தயாரிக்கப்பட்டது. அப்புறம் பாதாம் பாலு, இந்த ரோஸ் மில்க்கு, ஜிகர்தண்டா இதெல்லாம் இப்ப வர 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 எல்லாமே நெறைய கெமிக்கல் போட ஆரம்பிச்சுட்டாங்கங்க. நிறத்துக்காக, சுவைக்காக இப்பல்லாம் பல இடங்கள்ல நான் பார்க்குறேன். இந்த பாதாம் பாலு, ரோஸ் மில்க்கு, ஜிகர்தண்டா கடையில எல்லாம் அவங்க அந்த பாதாமே போடுறதில்ல. எல்லாமே கெமிக்கல், எல்லாமே எசன்ஸ். பாதாம் டேஸ்ட் வரும். ரோஸ் மில்க் டேஸ்ட் வருமே தவிர, ரோஸ் கிடையாது. சோதனை செஞ்சு பாருங்க. அதுக்கு பதுவா வீட்டில் தயாரிக்கப்பட்ட நீங்க ஏங்க இந்த பாதாம் பால் எப்படி தயாரிக்கிறது? ரோஸ் மில்க் எப்படி தயாரிக்கிறது? ஜிகர்தண்டா எப்படி தயாரிக்கிறதுன்னு YouTubeல போட்டீங்கன்னா நெறைய பேர் பேசியிருக்காங்கங்க. அதுல கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள செலக்ட் பண்ணி, நீங்களா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா, அது மாற்று உணவு. பீஸா, பர்கர். கடையில விக்கிற பீஸா, பர்கர அவ்ளோ விலை குடுத்து, அந்த குப்பையான உணவ சாப்பிடுறக்கு, உண்மையிலே சொல்லப்போனா, ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டுறலாம். நீங்களே மாவரைச்சு, ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிடுறீங்கல்ல, அதுல கிடைக்கிற ஆரோக்கியத்துல 100ல 1 கூட பீஸா, பர்கர்ல கிடையாது. எல்லாமே பேக்டு ஃபுட்டு, எல்லாமே கெமிக்கல். யோசிச்சு பாருங்க. எதுக்குங்க அவ்வளோ காசு குடுத்து சாப்பிடணும்? ஏதோ ஜாலிக்கு என்னைக்காவது ஒரு நாள். நானும் பீஸா சாப்பிட்டேன், நானும் பர்கர் சாப்பிட்டேன்னு, சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக, ஒரு ஜாலிக்காக, அது நமக்கு நான் பீஸாவே சாப்பிடல. அது எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்படிங்கிறதுக்காக வேணா என்னைக்காவது சாப்பிடலாமே தவிர, ரெகுலரா சாப்பிடுறது, அடிக்கடி சாப்பிடுறது தவறு. ஏங்க பீஸா, பர்கருக்கு மாற்று உணவு ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிடுங்க. தோசையில எத்தன வகை இருக்கு? மசால் தோசை, ஆனியன் தோசை, கீரை தோசை. ஊத்தப்பம் செஞ்சு, அதுல பழங்கள அடுக்கி வச்சீங்க பாருங்க, பழ ஊத்தப்பம். காய்கறிகள அடுக்கி வைங்க, காய்கறி ஊத்தப்பம். நெய்ய ஊத்துங்க, நெய் ஊத்தப்பம். வெண்ணெய தடவுங்க, வெண்ணெய் ஊத்தப்பம். கீரைகள போடுங்க, கீரை ஊத்தப்பம். இப்படி நட்ஸ் வேணுமா நட்ஸ் வச்சுக்கங்க. ஊத்தப்பத்துல விதவிதமா செஞ்சு சாப்பிடலாங்க. யா வாயா உனக்கு ஒரு வேலை இல்ல. ஊத்தப்பம் எங்க இருக்குது? பீஸா எங்க இருக்கு? அப்படின்னா, தரம் முக்கியமா இல்லையா? மீண்டும் சொல்கிறேன். பகட்டான அந்த அலங்காரத்த பார்த்து ஏமாறுவதை விட, சாதாரண பொருள்களுக்கு இப்பல்லாம் மரியாதை இல்லாம போச்சுங்க. ஏன்னா, அந்த பகட்டு, ஆடம்பரம். அந்த பொருள பார்க்கும்போதே நல்லா இருக்கு. ஃபோட்டோ புடிச்சு பார்த்தா சூப்பரா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. எனவே
பீஸா, பர்கருக்காக ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் அப்படின்னா ஊத்தப்பம் தான். தோசை வகைகள். உங்க என்ன வேணா செஞ்சு சாப்பிடுங்க. விதவிதமா. ஏன் ஒரே ஊத்தப்பம் செய்யணும்? என்னைக்குமே பிளைன் ஊத்தப்பம் செஞ்சு சாப்பிட்டா போர் அடிக்குதுன்னா, அத கொஞ்சம் மாத்துங்க. ஆமா. என்னென்னமெல்லாம் தோணுதோ ஊத்தப்பத்துல வீட்ல உள்ள பொருள வச்சு என்னென்னமோ செஞ்சு டெக்கரேஷன் பண்ணி சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்க. அது ஒரு ஜாலி ஆயிரும். ஒரு ஃபன் ஆயிரும். ஒரு என்டர்டெயின்மென்ட் ஆயிரும். பொழுதுபோக்கு ஆயிரும். பழைய சாதம் அடிக்கடி சாப்பிடுங்கள். அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. கொழுக்கட்டை, வீட்டு கொழுக்கட்டை அருமையான உணவு. வீட்டில் செய்யப்பட்ட சுத்தமான பணியாரம் நல்ல உணவு. அதிரசம், ரவா லட்டு வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. அது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியங்க. எனவே, இனிமேல் ஒரு கெட்ட உணவுன்னு தெரிஞ்சா, அந்த கெட்ட உணவுக்கு நிகரான நல்ல உணவ கண்டுபிடிச்சு, அத மாற்றி சாப்பிட்டா மட்டும் தான், இனிமேல் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். குப்பைகளை சாப்பிட்டுவிட்டு, அத பத்தி ஒண்ணுமே பேசாம, மூட்டு வலிக்குதுங்க என்னங்க செய்றது? தலை வலிக்குதுங்க என்னங்க செய்றது? வயிறுல கடமுடான்னு சத்தம் கேட்குதுன்னா, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அப்படிதான் பிரச்சனை வரும். ஏன்னா சாப்பிடுற உணவு சரியில்ல. பானிபூரி சாப்பிடலாங்க. ஆனா, நீங்களே வீட்ல செஞ்சு சாப்பிடுங்க. பேல்பூரி சாப்பிடலாங்க. நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. நான் சொல்றது அவ்வளோதான். என்ன வேணா சாப்பிடுங்க. ஆனா ஹோம் மேடா இருக்கணும். குலாப் ஜாம் வேணுமா? வீட்லயே செஞ்சு சாப்பிடுங்க. எனவே கெமிக்கல் உள்ள கடையில விக்கிற குப்பை பொருள்களுக்கு பொதுவாக மாற்று உணவு, நாமே தயாரிக்கப்பட்ட நல்ல உணவுகளை நாம் கண்டுபிடித்து அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பொருள சாப்பிட்ட மாரி ஒரு சந்தோஷமும் இருக்கும். அதே சமயம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, செல்ஃப் சஸ்டைனபிள் லைஃப் சுயசார்பு வாழ்க்கைன்னு போட்டு 200க்கும் மேற்பட்ட பொருட்கள வீட்லயே எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டு பல வருஷம் ஆச்சுங்க. அத பாருங்களேன். ஆச்சரியமா இருக்குங்க. அத பார்த்துட்டு, அத ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க வாழ்க்கையே மாறிவிடும். அதே மாரி, இன்னைக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன வேணா சாப்பிடலாம். ஆனா நல்ல பொருளா இருக்கணும். கெட்ட பொருளா இருந்துச்சுன்னா, என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிடுங்க. கெட்ட பொருள்னு தெரியும். தெரிஞ்சே சாப்பிடணும். ஆசைக்கு சாப்பிடலாம். அவ்வளோதான். ரெகுலராக சாப்பிடக்கூடாது. அதே சமயத்துல நல்ல பொருள் விக்கிற இயற்கை அங்காடிகள், ஆர்கானிக் ஷாப்பு, நல்ல பொருளில் தயார் செய்து உணவு பரிமாறும் ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், உணவகங்கள் இதெல்லாம் எங்கேயாவது இருந்ததுன்னா, அவங்கள ஆதரிங்க. அவங்களுக்கு ஒரு பலமா நில்லுங்க. அவங்கள ஆதரியுங்க. அப்ரிஷியேட் பண்ணுங்க. அவங்கள வாழ்த்துங்க. நன்றி சொல்லுங்க. அந்த ஹோட்டல பத்தி 4 பேத்துக்கிட்ட சொல்லுங்க. அந்த கடைய பத்தி 4 பேத்துக்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு நன்கொடைகள் குடுங்க. பேரம் பேசாதீங்க. புரிஞ்சுக்கங்க. இத செஞ்சா தான் அவங்களுக்கு அந்த நல்ல பொருள தயாரிக்கிறதுக்கு ஆர்வம் வரும். அப்ப நல்ல பொருள ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு ஒருத்தர். பக்கத்துல ஒருத்தர் குப்பா ஹோட்டல். அங்க கூட்டம் கூட்டமா போகுது. அங்க விரக்தி அடைஞ்சு என்ன பண்றாரு, தானும் நம்ம புரோட்டா போட ஆரம்பிச்சுடுறாரு. வாங்க 10 வருஷமா சிறுதானியத்துல தோசை போட்டு சாப்பிட்டேன். யாரும் வரல. வேஸ்ட். கடன் ஆயிருச்சு. நஷ்டம். பாருங்க புரோட்டா போட்டு சால்னா போட்டா கும்பல் கும்பலா வருதுன்னு, அப்புறம் இவரும் போட ஆரம்பிச்சுடுறாரு. அப்புறம் போய் கேட்டீங்கன்னா, அது நல்லதல்ல. அதெல்லாம் போங்க. எல்லாம் வாய்க்கு பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க அப்படிங்கிறாங்க. எனவே நல்ல ஹோட்டல், நல்ல ஆர்கானிக் ஷாப், தரமான பொருளை கொடுக்கும் நபர்களை, அந்த நிறுவனத்தை, அந்த உணவகத்தை, கடைகளை ஆதரியுங்கள். அப்ப என்ன ஆகும்? எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். இந்த மாரி நல்ல விஷயத்த குடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் வரும். எனவே இந்த வினாடி முதல் கெட்ட உணவுக்கு மாற்று உணவு என்னன்னு நீங்களே சிந்திங்க. நான் சொன்னதெல்லாம் ஒரு ஒரு உதாரணம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கிறேன். நீங்களே ஒரு சார்ட் ரெடி பண்ணுங்க. ஒரு உணவு, கெட்ட உணவோட பேர் எழுதுங்க. அதுக்கு நிகரான மாற்று உணவோட பேர் எழுதுங்க. இப்படி எழுதி, ஸ்கெட்ச் பென்சில்ல கலர் கலரா எழுதி, முடிஞ்சா அதோட புகைப்படத்த கட் பண்ணி ஒட்டி, இல்ல அத வந்து ஒரு டிசைன் பண்ணி உங்க வீட்ல ஒரு இடத்துல ஒட்டி வைங்க. வீட்டுக்கு வரவங்கலாம் பார்த்துட்டு என்னன்னு பார்க்கும்போது, "இது கெட்ட உணவுங்க, இது நல்ல உணவுங்க" அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கும், உங்கள் குழந்தைக்கும், சொந்தக்காரங்களுக்கும், வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கும் புரிய ஆரம்பிக்கும். இப்படி நமது நோக்கம் என்னன்னா, நல்லதுக்கும், கெட்டதுக்கும் வித்தியாசத்தை உலகுக்கு புரிய வைப்பது தான் நமது நோக்கம். அத செஞ்சா தான் இனிமேல் நமது சந்ததிகள் நிம்மதியாக, ஆரோக்கியமாக வாழும். எனவே மாற்று உணவை புரிந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள்.